ரமலான் என்பது குர்ஆன் ஷரீஃப் இறக்கியருளப்பட்ட மாதம். எனவே ரமலானை குர்ஆனுடைய மாதம் என்றே சொல்லலாம். அதேபோல் அல்லாஹு தஆலா புனிதமான லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லும் பொழுது அதற்கான அந்தஸ்து என்ன? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ரில் தான் சங்கையான இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் இறக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அப்படியானால் ரமலானுடைய அந்தஸ்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபோடு ஒப்பிட்டு சொல்கிறான். குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு இன்னும் மேன்மை சேர்க்கிறான். உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனித சமுதாயத்திற்கு ஹிதாயத்தை நல்கக்கூடிய பாக்கியமான குர்ஆன் ஷரீஃப் இறக்கியருளப்பட்ட மாதம் சங்கையான ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். எனவே குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அதே போல பொதுவாகவே குர்ஆனுக்கும் இந்த உம்மத்துக்கு உள்ள தொடர்பு இருக்கிறதே நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு போல, நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு போல குர்ஆனுக்கும் இந்த உம்மத்திற்கும் உள்ள தொடர்பு. குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைப்பதற்கரிய மிகப்பெரிய அதிசயம், அற்புதம். ஏன்னா உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டது. அந்த அற்புதங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலகட்டத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு பின்னாலும் கூட குர்ஆன் ஷரீஃப் நம்மோடு இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, கியாமத் வரை இருக்கும் என்பதை குர்ஆன் அல்லாஹ் வாக்களிக்கிறான். இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், இதை நாம் பாதுகாப்போம். அப்படியானால் கியாமத் நாள் வரை நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு பேர் அதிசயமாக குர்ஆன் ஷரீஃப் அமைந்திருக்கிறது. அதனால்தான் இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் அல் பூஸரி அவர்கள் தங்களுடைய புர்தா காவியத்தில் சொல்வார்கள், தாமத் லதைனா ஃபஃபா கத் குல்ல முஅஜிஸத்தின் மினன் நபியீன ஜாஅத் வலம் ததுமி. ஹஜ்ரத் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், தாமத் லதைனா நம்மிடத்தில் நிலையாக ஆகிவிட்டது, நிலைத்து விட்டது, நம்மிடத்திலே நிலைத்து விட்டது. தாமத் லதைனா ஃபஃபாகத் குல்ல முஅஜிஸத்தின். குர்ஆன் ஷரீஃப் கியாமத் வரை நம்மோடு இருக்கக்கூடிய பேரற்புதமாக ஆகிவிட்டது. எனவே ரமலானுடைய மாண்பு, சங்கையான லைலத்துல் கத்ருடைய மாண்பு, அதையெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது குர்ஆன் எவ்வளவு பாக்கியமானது, குறிப்பாக ரமலானோடு எவ்வளவு தொடர்பு உள்ளதுங்கிறத நாம் விளங்கிக்கிறோம். லைலத்துல் கத்ருன்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அதுக்காகத்தான் நான் இந்த இடையிலே ஒரு பிரேக் விழுந்துச்சு. நேற்று கூட நான் சொன்னேன், லைலத்துல் கத்ரை கடைசி 10 தேடுங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நீங்கள் லைலத்துல் கத்ரை அஷ்ருல் அவாஹிரில் தேடுங்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இந்த கடைசி 10 ரொம்ப கவனமாக இருங்க. 20 நாட்கள் நோன்பு வச்சு ஒரு விதமான சடைஞ்சதுக்கு பின்னால் கடைசி 10 அப்படி இப்படி விட்டுறாதீங்க. கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. எனவே கடைசி 10 ரொம்ப கவனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதிலையும் குறிப்பாக 27 விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். 27 மாத்திரம் கொண்டாடிட்டு மற்றதை விடக்கூடாது. ஆனால் 27 விஷயத்தில் ஒரு தனி கவனம் இருக்கணும். ஏற்கனவே நான் சொன்னேன், முஸ்லீம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னேன். அந்த ஹதீஸினுடைய நம்பர் 1999. ஹதீஸினுடைய நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். முஸ்லீம் ஷரீஃபில் இந்த நம்பர் வருகிறது. முஸ்லீம் ஷரீஃபிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சங்கை மிக்க செய்தினா ஸிர் இப்னு ஹுபைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டேன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி. அவர்களிடத்தில் நான் கேட்டேன், இன்ன அஹாக இப்னு மஸ்ஊதின் யகூல். ஹதரத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் இப்படி சொல்கிறார்களாமே. கவனமாக கேளுங்க. நான் ஹதரத் உபய் இப்னு கஅப் இடத்தில் கேட்டேன், இன்ன அஹாக இப்னு மஸ்ஊத், ஹதரத் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சொல்கிறார்களாமே, மை யகும் அல் ஹவுல யுஸிப் லைலத்துல் கத்ர். யார் வருஷம் பூரா இபாதத் செய்கிறாரோ அவருக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு சொல்றாங்களாமே. அப்படியா? இப்போ லைலத்துல் கத்ர் ரமதான்ல இல்லையா? லைலத்துல் கத்ர் என்பது ரமதானில் இல்லையா? வருஷம் முழுவதும் யார் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும் என்று சொல்கிறார்களாமே. ஃபகால, உடனே அவங்க பதில் சொன்னாங்கன்னா, அராத அல்லா யத்தகிலன் நாசு. மக்கள்லாம் ஒரு நாள் மட்டும் தொழுதுட்டு மற்றதெல்லாம் சடைஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டுமானால் அவர் சொல்லலாம். செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து இவர்கள் பதில் சொல்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மா இன்னஹு கத் அலிம அன்னஹா ஃபி ரமதான்.
லைலத்துல் கத்ர் என்பது ரமதானில் தான் என்பது அவருக்கும் தெளிவாக தெரியும். வஅன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 தான் என்பதும் அவருக்கு தெளிவாக தெரியும். வஅன்னஹா லைலத்து 27, அது 27 தான் என்பதும் அவருக்கு தெரியும்னு சொன்னாங்களாம். ரமதானில் என்பதும் தெரியும், கடைசி 10 என்பதும் தெரியும், 27 என்றும் தெரியும் சொன்னாங்களாம். இவங்க உடனே கேட்குறாங்க, சொல்லிட்டு சும்மா ஹலஃப, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ரமதானில் தான் இருக்கிறது, கடைசி 10 தான் இருக்கிறது, 27 தான் இருக்குதுன்னு சொன்னாங்களாம். ஒரு சஹாபி அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம கவனிக்கணும் இல்லையா? உடனே இவங்க கேட்டாங்களாம், எங்க நீங்கள் சத்தியம் வேற பண்ணுறீங்க, அன்னஹா லைலத்து 27 பி ஐஷையின் தக்கூல், எப்படிங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் சொன்னாங்களா, யா அபல் முன்திர் பில் அலாமத்தி அவ் பில் ஆயத்தில்லத்தி அக்பரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில அடையாளங்களை சொல்லி தந்தார்கள், அந்த அடையாளங்களை கொண்டு நாங்கள் அதை சொல்கிறோம்னு சொன்னாங்க. மூமின்களான நாம் கடைசி 10 ரொம்ப கவனமா இருக்கணும், குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களில் ரொம்ப கவனமா இருக்கணும், 27 கவனமா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு செய்தி. பெருமக்களே, நம்ம எதுக்காக இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னா, நாம மற்ற நாட்களில் உஷாரா இருந்துட்டு 27 கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக வேண்டி சொல்கிறேனே, அல்லாது 27 மாத்திரை எடுத்துட்டு மற்றது விட்டுறணுங்கிறதுக்காக வேண்டிய அல்ல. எனவே அது விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்க. ரமதானுக்கு உண்டான சிறப்பு, லைலத்துல் கத்ருடைய சிறப்பு எல்லாமே குர்ஆனோடு தொடர்போடு அமைந்திருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் மாத்திரமல்ல, இதர நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட பல ஏடுகள், சுஹஃபுகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களும் கூட ரமதானில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சையதுனா கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுஹஃபுகள் ரமலான் பிறை 1 அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக வரலாறு சொல்லும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் என்ற வேதம் ரமலான் மாதத்தினுடைய 6ஆம் நாள் வழங்கப்பட்டதாக வரலாறு சொல்லும். சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் என்ற அந்த வேதம் பிறை 12 அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக வரலாறு சொல்லும். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆரம்பமான சங்கையான குர்ஆனுடைய திருவசனங்கள் 27ஆம் நாள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே குர்ஆன் ஷரீஃப் மாத்திரமல்லாது உலகத்திலே உள்ள மற்ற வேதங்களும் கூட புனிதமான ரமலானில் தான் இறக்கி அருளப்பட்டது என்று சொல்லும் பொழுது, ரமலானோடு குர்ஆனுக்குள்ள தொடர்பை பெருமக்களை நாம் விளங்கிக் கொண்டோம். குர்ஆனை எதை சொல்றது? குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மொழியின் வளத்தை சொல்வதா? அதே போல குர்ஆன் அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு அது சொல்லக்கூடிய மலை பூட்டக்கூடிய ஆச்சரியமான சான்றுகளை சொல்வதா? மனிதகுலம் அறியாத செய்திகளை குர்ஆன் என்னென்ன இதுவரை சொல்லி இருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவூட்டுவதா? அதனுடைய முரண்பாடு இல்லாத, காலங்கள் கடந்தாலும் கூட முரண்பாடு இல்லாத அதனுடைய அடிப்படைகளை நினைவுபடுத்தி காட்டுவதா? அதே போல ஒரு நூலை, குர்ஆனை போல் ஒரு நூலை உலகத்தில் இனிமேல் யாராலும் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொன்னானே, உறுதியிட்டு சொன்னானே, அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை நினைவூட்டுவதா? பெருமக்களை, குர்ஆன் ஷரீஃப் எல்லா வகையிலும் மேன்மையானது, எல்லா வகையிலும் உயர்வானது. குர்ஆனுடைய மாண்பை சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் கவனத்துங்க வச்சுக்கோங்க. ஒரு ஆள் கூட நீங்கள் கவனம் வேறு பக்கம் இருக்கக்கூடாது. பெருமக்களே, குர்ஆனுடைய மாண்பு எவ்வளவு உன்னதமானது. நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஷகலஹுல் குர்ஆனு அன் திக்ரி வ மஸ்அலதி. ஒரு ஆள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், துஆ செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனால் துஆ செய்யாமல் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார், அந்த இன்பத்தில் அவர் இருக்கிறார். அதே போல திக்ர் செய்யணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் திக்ர் செய்யாமல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரெல்லாம் துஆக்களை செய்து அந்த நல்ல துஆக்களிலே என்னென்ன விஷயங்களை கேட்டார்களோ அவைகளை எல்லாம் என்னுடைய குர்ஆனிலே லயித்து போன காரணத்தினாலே அந்த துஆக்களை அவர் கேட்காவிட்டாலும் அதையெல்லாம் சேர்த்து நான் இவருக்கு கொடுப்பேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார். வேற என்னங்க வேண்டும்? நமக்கு தெரிந்த வார்த்தையில ஏதாவது குறைபாடுள்ள துஆக்களை கூட நம்ம கேட்கலாம். ஆனால் கேட்டவைகளில் சிறந்தவைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறான் குர்ஆனை ஓதுகிற காரணத்தினால், குர்ஆனுடைய ஈடுபாட்டோடு இருக்கிற காரணத்தினால், குர்ஆனை திலாவத்து செய்கின்ற காரணத்தினால், அந்த இன்பத்தில் நாம் தோய்ந்திருக்கிற காரணத்தினால். அதனால நாம் எப்பொழுதுமே குர்ஆன் ஓதணும். ரமலானில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைக்கணும். ரமலானில் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யணும்? கவனம் வைக்கணும். அதாவது அன்னைக்கு துவக்கத்தில் ஹபீப் உஸ்தாத் அவர்கள் சொன்ன மாதிரி நேரத்தை பிரித்து வச்சுக்கிறார், நேரத்தை பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஆசிரியர் தந்தை வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹாத்திலே எங்களுக்கு ஓதி தந்தை எங்களுடைய ஆசிரியர் தந்தை அல்லாமா கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் சொல்வார்கள்,
ஒரு நாளைக்கு நான் 50 செலவாத்து கண்டிப்பாக ஓதிடுவோப்பான்னு சொன்னான். எப்படி எதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒரு தொழுகை முடிஞ்சவொடனே 10 செலவாத்து ஓதாமல் எழுந்திருக்கிறது இல்லை. 10 செலவாத்து ஓதுறது 2 நிமிஷம் ஆகுமா? 10 செலவாத்து ஓதாமல் எழுந்திருக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 50 பதிவாயிடுது. நாம ஒரு நேரத்தில் மட்டும் உட்காந்து திடீர்னு 2-3 தஸ்பீ ஓதுறோம், அப்புறம் ஒரு மாதம் மொத்தமாக மறந்துடுறோம். அப்படி உள்ள நிலைக்கு அளவோடு இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் நேமமாக செய்யக்கூடிய இந்த செயல்பாடு இருக்கிறதே ஒரு நாளைக்கு 50 தேடி தந்து கொண்டே இருக்கிறது. பிறகு ஆமையும் முயலும் போட்டி போட்ட மாதிரி முயல் வேகமாக போகுங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு நாள் திடீர்னு ஓட்டம் போட்டு அப்புறம் அங்கே போய் படுத்துரும். ஆமை நடந்து 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 வந்து இது ஜெயிச்சுட்டு போயிடும். நம்முடைய நிலை அப்படி ஆகிவிடக்கூடாது. எந்தாவது ஒரு நாள் மாத்திரம் ஓதிட்டு அப்புறம் மொத்தமாக வருஷக்கணக்கில் அது படுத்துடக்கூடாது. அதனாலே நேரங்களை பிரித்து வைத்து அதை ஓதுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும். சார் அவர்கள் ஒரு குரானாவது ஓதுங்கன்னு சொன்னாங்க. நிச்சயமாக பத்தாது. ஒரு குரான் இல்லை. ஹதரத் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குரானை ஓதுவார்கள். ஒவ்வொரு நாளும் இன்னொரு சொல்படி அவங்க பகல்லையும் இரவுலையும் தனித்தனி குரான் ஓதுவார். அது இன்பம் இருந்தால் தான் முடியும். அதிலே ஒன்றித்திருந்தால் தான் முடியும். அந்த இன்பம் கிடைக்கும். அருமையானவர்களே, எனவே ரமலான் குரானுடைய மாதம். குரானோடு உள்ள தொடர்பை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். பள்ளியில் பாங்கு சொன்ன உடனே நம்ம வந்துட்டோம், சுன்னத் தொழுதுட்டோம், கொஞ்சம் நேரம் இருக்குது, குரான் எடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பழக்கமாக குரானை அதிகமாக திலாவத்து செய்யக்கூடிய அந்த ஒரு நடைமுறையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். குரான் என்பது சாதாரணமானதல்ல. குரான் என்பது சாதாரணமானதல்ல. ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அதை மொழிந்தது, அல்லாஹ் சொன்னது. அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னால் அவன் கட்டளையாக நமக்கு கொடுத்தான் என்பது மாத்திரமல்ல, அவன் மொழிந்திருக்கிறான், அதை சொல்லி இருக்கிறான். தஃப்சீர்களில் இப்னு கஸீர் என்ற தஃப்சீர் இருக்கிறது. குர்ஆனுக்கு விளக்க உரைகளிலே ஏராளமான தஃப்சீர்கள் இருக்கிறது. அதில் தஃப்சீர் இப்னு கஸீர், ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய இப்னு கஸீர் என்ற ஒரு தஃப்சீர். அந்த தஃப்சீரிலே ஒரு ஹதீஸை ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை ஓதினான். என்ன சூராவை ஓதினான் என்பது கூட ஹதீஸில் இருக்குது. இன்னல்லாஹ கரா சூரத்தை யாசீன், அல்லாஹ் யாசீன் சூராவை ஓதினான், தாகா சூராவை ஓதினான். கபல அன் யஹ்லுக ஆதம பி அல்ஃபியாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா, இன்னும் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே படைக்கப்படல, அதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சூரை யாசீனை ஓதினான், சூரத்து தாஹாவை ஓதிக்கொண்டிருந்தான். ஃபலம்மா சமிஅத்தில் மலாயிகா, அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதமான அந்த திருவாசகங்களை சங்கையான மலக்குமார்கள் கேட்ட பொழுது, ரப்பே இது என்ன இது என்று கேட்டார். அல்லாஹ்வே, இவ்வளவு அற்புதமான சொற்றொடர், இவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த ஒரு திருவாசகம் இது என்னவென்று கேட்டார்கள். உம்மத்தே முஹம்மதியாவிற்கு, கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு வழங்கப்படக்கூடிய வேதம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இதிலே வருகிறது ஃபலம்மா சமிஅத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் அதை கேட்ட பொழுது ஆச்சரியப்பட்டு ரப்பிடத்தில் கேட்டார்கள், உம்மத்தே முஹம்மதியாவிற்கு வழங்கப்படக்கூடிய வேதம் என்று அல்லாஹ் சொன்னார். உடனே அந்த மலக்குகள் சொன்னார்கள், தூபாலி உம்மத்தின் யுன்ஸல் அலைஹிம் ஹாதா, எந்த சமுதாயத்திற்கு இந்த வேதம் இறக்கி அருளப்பட போகிறதோ அந்த சமூகமே உங்களுக்கு வாழ்த்துக்கள், அந்த சமூகமே நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அந்த சமுதாயமே உங்களுக்கு சோபனம். தூபாலி அஜ்வாஃபின் தஹ்மிலு ஹாதா, எந்த சமுதாயம் இந்த திருவாசகங்களை தங்களுடைய கல்விலே சுமந்திருக்கிறதோ, மனனம் செய்திருக்கிறதோ அந்த சமுதாயத்திற்கு வாழ்த்துக்கள். தூபாலி அல்சுனின் தத்தகல்லமு பிஹாதா, எந்த சமுதாயம் இதை தன்னுடைய நாவு கொண்டு ஓதுகிறதோ, தன்னுடைய நாவினால் இந்த சொற்களை சொல்கிறதோ கொடுத்து வைத்த சமுதாயம். மலக்குமார்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய திருவாசகத்தை கேட்டு மலக்குமார்கள் சொன்ன வாசகம், அந்த மலக்குமாருடைய துஆவுக்கு நாம் ஆளாகணுமா இல்லையா பெருமக்கள்? அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தரல வேண்டும். இன்பத்தோடு ஓதணும் குர்ஆன் ஷரீஃப், இன்பத்தோடு ஓதணும். எப்பவுமே ஓதுனா தான் இன்பம் வரும். ஒரு நாள் மாத்திரம் தூக்கி வச்சுட்டு ஓதணும்னா ஒரு பக்கம் ஓதுறதுக்குள்ள 10 கொட்டாய் வந்துடும். ஒரு நாள் மாத்திரம் தூக்கி வச்சு ஓதணும்னு வைங்க,